நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ மட்டும் இந்த ஷாலை என் தலையில போட்டு விட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒரு ஆம்பளை போடுற ஷால் ஒரு பொண்ணு தலை மேல விழுந்தா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது அந்த கடவுளால கூட தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாட்டுப்புறம், தேங்க் காட் நீ வந்துட்ட. தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த பொண்ணு லாவண்யாவுக்கு இதுக்கு மேல என்னால டைம் கொடுக்க முடியாது. ஹலோ, ஹாய், பாய் பாய். அப்படின்னா மிஸ் லாவண்யாவோட டைம் ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? கேலரி எப்படி கட் பண்றதுங்கிற டிப்ஸ் நான் அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள அத்தம்மா 1 hour வெயிட் ப்ளீஸ். அம்மா அஞ்சலி, மிஸ் லாவண்யாவோட ரிப்போர்ட் கட் எப்படி வேணும்னாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா அந்த கிழிஞ்ச புடவை டோட்டலா பெயில் ஆயிட்டால. அவளுக்கு கொடுத்த பணம் எல்லாம் பேஸ்ட்னு தானே அர்த்தம். இதுக்கப்புறம் எப்படி நம்ம அஸ்வினுக்கு கல்யாணம் ஆகும்னு தெரியல. அவன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அஜய்க்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அஞ்சலி, மனோரமா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இந்த வீட்டுல கல்யாணம் நடக்கணும்னா அது முதல்ல சின்னாவோட கல்யாணம் தான். இந்த இவெண்ட் நடக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆக போகுதோ. என்ன, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, மனோரமா கொஞ்ச நாள் வரைக்கும் மௌன விரதம் இருக்க போறாளாம். அத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தா. என்ன? ஓ, ஆமா அஞ்சலி, அந்த சுருதி எங்கம்மா இருக்கா? அஸ்வின் என் மேல ரொம்ப கோவமா இருக்கான். விஷயம் கல்யாணம் வரைக்கும் போகவே இல்ல. நாட்டு போறோம், உன் பிளான் சுத்தமா வேலையே செய்யல. உங்களோட ஃபோன்
நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு லாவண்யா. ஆஃப் கோர்ஸ் உண்மைதான். ம். இப்போ நீங்க ஜிலேபி செய்றீங்களா? நோ நாட்டுப்புறம், நான் உடனே அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கணும். ப்ளீஸ், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு. நிலைமை கைமீறி போய்கிட்டு இருக்கு. அஸ்வின் கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு பிளான் பண்ணணும். ஐடியா! என்ன? இங்க வாங்க. லாவண்யா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அஸ்வின் கண்டிப்பா மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. வாவ், அப்படின்னா உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இப்படிதான் நீ ப்ரப்போஸ் பண்ணியா? பாய் ஃப்ரெண்டா? அதெல்லாம் இல்ல லாவண்யா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் யாரும் கிடையாது. ஓஹோ, ஏன் பிரேக்கப் ஆயிடுச்சா? உனக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இல்ல, முன்னாடியும் யாரும் கிடையாது, இப்பவும் யாரும் கிடையாது. இது வரைக்கும் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல. வாட்? உனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாதா? ஆனா ஒண்ணு, உண்மையை சொல்ல போனா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. யாரு யாரு? என்கிட்ட சொல்லு. என்ன செஞ்சிட்டு இருக்காரு? எப்படி இருப்பாரு? ப்ளீஸ் ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாரு. அதோட அவரு மேன்லியாவும் இருப்பாரு. அப்புறம் வேலை, கண்ணு திறந்து மூடுறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நாம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. வாவ், அவர் அவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருக்காரா? கிட்டத்தட்ட அப்படித்தானே வச்சுக்கோங்களேன். ஆனா நல்ல விஷயம், அவர் கை வாங்கவே மாட்டாரு. ஞாபகம் இருக்கா அன்னைக்கு பார்ட்டில? வாட்? அவர் பார்ட்டிக்கு வந்திருந்தாரா? யார் அவரு? இல்ல வரல, அவரு பார்ட்டிக்கு வரல. நீங்க தானே அவரை கூட்டிட்டு வந்தீங்க. அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? எல்லாரும் டான்ஸ் ஆடினாங்களே, நீங்க கூட ஆடினீங்களே. நீ இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்க? அஜித் குமாரை பத்தி தான் பேசுறேன். லாவண்யா, இப்போ டென்ஷனா தான் இருக்கீங்களா என்ன? முதல்ல இருந்த அளவுக்கு டென்ஷன் இல்ல, ஆனா கொஞ்சம் இருக்கு. அப்போ இந்த டென்ஷனை ஓட வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நடக்குதுங்க? காலையில இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஃபேன்சி ட்ரெஸ் போட்டிருக்க, இஷ்டத்துக்கு என்னமோ பண்ற. இட்ஸ் எனஃப் லாவண்யா. இவ கூட இன்னும் கொஞ்ச நாள் நீ இருந்தனா நீயும் மிடில் கிளாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸ்ருதி, உங்க வீட்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு. ஹலோ. ஸ்ருதி, நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வரியா? என்ன இப்ப வீட்டுக்கு வரணுமா? என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்புறம் அக்கா? உனக்கு வேற எதுவுமே தோணாதா? நான் என்ன சொல்றேனோ அதை நீ செஞ்சா போதும். உடனே வீட்டுக்கு கிளம்பி வா. லாவண்யா, நான் இப்ப உடனே வீட்டுக்கு போகணும். என்னாச்சு நாட்டுப்புறம்? என்னன்னு தெரியல. இல்ல லாவண்யா, நான் உடனே போகணும். நான் கிளம்புறேன். ஆண்டி, கொஞ்சம் நில்லுங்களேன். என்ன விஷயம்? லாவண்யா எதுக்கு நம்ம எல்லாரையும் கீழே வர சொல்லி கூப்பிட்டுருக்கான்? ஹலோ, ஹாய், பாய் பாய். லாவண்யா வீட்டுக்கு வந்ததுல இருந்து அத்தம்மா அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாருக்கு தெரியும், அவங்க மேல இருக்கிற கோபத்தை நம்ம மேல பழித்ததுக்கு போறாளோ என்னவோ. அக்கா, மாமா வரலையா? அவர் ஏதோ வேலை இருக்குன்னு 2 நாள் வெளியூர் போயிருக்காரு.
நான் ஃபேமிலில எல்லாரும் வருவாங்கன்னு நினைச்சேன். இந்த பாருமா லாவண்யா, எதுக்காக இங்க எல்லாரையும் வர சொல்லி இருக்க அத கொஞ்சம் சொல்றியா? என்ன நடக்குது இங்க? நான் சொல்றேன் பாட்டி. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எல்லாம் ரொம்ப டீப் சீக்ரெட்டா இருக்கு. அதனாலதான் மிஸ் லாவண்யா கட்ரினா கைஃப்ல இருந்து மீனா குமாரியா மாறிட்டாங்க. என்ன விஷயம் லாவண்யா? எதுக்காக எல்லாரையும் வர சொன்ன? அத்தை, அத்தை சீக்கிரமா கதவை திறங்க. அத்தை, என்னாச்சு ஷாம்? அத்தை எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி? அம்மா, அப்பா, நீங்க ரெண்டு பேரும் எப்ப வந்தீங்க? அப்புறம் அப்பா, உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? நீங்க வர விஷயத்த சொல்லியிருந்தா நான் இங்கே இருந்திருப்பேன்ல. நீங்க பஸ்ல வந்தீங்களா என்ன? ஏதாவது பிரச்சனையா? அக்கா, நீங்க முதல்லயே சொல்லல. முதல்லயே கொஞ்சம் சொல்லுங்க. பேசாம இரு. வாயை மூடு. இங்க பாரு ஸ்ருதி, எங்க 2 பேருக்கு இந்த விஷயமே தெரியாது. உன்னோட அப்பாவும் அம்மாவும் கிளம்பி வருவாங்கன்னு நினைக்கல. இந்த விஷயம் ஷியாம் தம்பிக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு தெரியுமா? ஷியாம் தம்பி தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. ஸ்டேஷன்ல இருந்து அழைச்சிட்டு வந்தது அவர்தான். ஷாம், நீங்களா? இதுல அப்படி பெரிய விஷயம் என்ன இருக்கு? அது அன்னைக்கு நான் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அதான் இவருக்கு சென்னையிலேயே நல்லபடியா ட்ரீட்மெண்ட் செய்யலாம்னு ஆசைப்பட்டேன். அதான் உடனே வர சொன்னேன். லாவண்யா, என்ன விஷயம்னு தயவு செஞ்சு சொல்லு. அஸ்வின், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஐ மீன், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். என்ன? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாட்டிக்கு என்கிட்ட பிடிக்காத விஷயம்னு ஒண்ணுதான் இருக்கு. ஒரே ஒரு விஷயமா? ஆமா, ஒரே ஒரு விஷயம்தான். அஸ்வின், பாட்டிக்கு என்ன பத்தி, ஐ மீன் நம்மள பத்தி பிடிக்காதது ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு. அது என்னன்னா, நாம 2 பேருமே கல்யாணத்தை பத்தி யோசிக்கல. லாவண்யா, என்ன? ஒரு நிமிஷம் அஸ்வின், எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு கல்யாணத்துல நம்பிக்கையே இல்ல. நேத்து வரைக்கும் நான் அதை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நாட்டு போறோம், ஐ மீன் ஸ்ருதி என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் என் ஃபியூச்சரை பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். நம்ம வருங்காலத்தை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஹாய் லாவண்யா. அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆகணும். அஸ்வின், நான் உங்களுக்காக ஜிலேபி செய்யணும்னு ஆசைப்படுறேன். சாரி, உங்களுக்காக பாஸ்தா செய்யணும்னு ஆசைப்படுறேன். நான் உங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ருதி, இல்ல சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் நான் உங்க பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உங்க ராதாவா இல்ல, உங்க ருக்மிணியா இருக்க ஆசைப்படுறேன். அஸ்வின்,
will you marry me? என்ன நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஸ்வின், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். நான் சொல்றது சுருதியை பத்தி. சுருதி லாவண்யா மாதிரி ஒரு பொண்ணை கூட மாத்தி காட்டிட்டா அவ. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நீதான் அஜய். ரெடி ஆயிரேன்ன? ஓ காட், அஸ்வின் சரின்னு சொல்லவே இல்லையே. நான் இப்ப என்ன பண்றது? முடியாதுன்னு சொல்லலல்ல. ஓ ஆமால, அவர் நோன்னு சொல்லல. இன்னொரு விஷயத்தை கவனிச்சியா? பாட்டி முதல் தடவையா உன் விஷயத்துல சந்தோஷப்பட்டிருக்காங்க. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். உடனே வந்துடுறேன். ஒரு நிமிஷம் ஷாம், இருங்க, நானும் வரேன். மார்க்கெட்ல போய் சில திங்ஸ் வாங்கணும். சரி. ஹலோ நாட்டுப்புறம், நான் அஸ்வின் கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? இந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல பையன். நமக்கு அந்நிய மனுஷனா இருந்தாலும் நமக்காக இவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்களே, அதை நினைச்சு பாருங்க. ஸ்ருதி இங்க வந்ததுல இருந்து அந்த பையன் ரொம்ப கவனமா பாத்துக்கிறானா பாருங்களேன். இங்க பாருமா ஸ்ருதி, உனக்காக உங்க அப்பா வரும்போதே ஸ்வீட்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்காரு. அப்படியாம்மா? இதோ நான் வரேன். அதுக்கப்புறம் என்னாச்சு லாவண்யா? அஸ்வின் சரின்னு சொல்லல. அப்படியா? ஆனா அவரை நோன்னு சொல்லல. இல்ல, அஸ்வின் நோன்னு சொல்லல. நல்லது, சந்தோஷம். அப்ப விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ நீ என்ன சொல்ல வர? அப்படின்னா இப்ப கூட அஸ்வின் மனசை நம்ம மாத்த முடியும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க லாவண்யா. சரி, நான் போனை வச்சிடுறேன். ஓகே. ஹலோ மிஸ் ஸ்ருதி, நான் தான் அஸ்வின் பேசுறேன். நீங்களா? நான் தான்.